இறைவன், மனிதன், உலகம். இறைவன், மனிதன், உலகம் என்பதை சுற்றியே இத்தனை சித்தாந்தங்களும் தத்துவங்களும் சுழலும். இது அல்லாம இன்னொன்னு சொல்ல முடியாது. இருப்பதெல்லாம் பிரம்மம் மட்டும்தான். அதுவே பலவாக தெரிகிறது. அப்ப நானு, நீயும் பிரம்மன் தான். அப்ப நீங்களும் பிரம்மன் தான். இருப்பதெல்லாம் பிரம்மன் தான். பிரம்மம் அல்லாம ஒன்றல்ல. அந்த பிரம்மம் அப்படிங்கிறது ஒரு பொருளா? எங்க காட்டுங்க பார்க்கலாம், பிரம்மத்தை கொஞ்சம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பொருள் அல்ல, பேருணர்வு. அது ஐம்புலன்களுக்கு அகப்படாது. புலன் கடந்த மெய்ப்பொருள் இயல். அந்த ஐம்புலன்களினாலே அடைய முடியாது. அத பொருளா இல்லையே. பொருளா இருந்தா தொட்டு உணரலாம், சப்தமா இருந்தா கேட்டு உணரலாம், சுவையா ரசமா இருந்தா சுவைத்து உணரலாம். இந்த ஐந்துலயும் அல்லாம இருக்கு. ஆகினால இந்த ஐந்து புலன்களும் கண், காது, மூக்கு, சுவை உணர்வு, தொடு உணர்வு என்பதெல்லாம் உதவாது. எதுக்கு? இறைவனை அறிந்து கொள்வதற்கு உதவாது.